உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. பதினொரு மாவட்டங்களில் மின்னல் தாக்குதல் எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேற்கு மத்திய சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று இரவு 10 மணி வரை அமுலுக்கு வரும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரூபாயின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கடந்த மாதம் 31ஆம் திகதி அமுலுக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தற்போதைய விலை 440 ரூபாவாகும். அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 72 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதன் விலை 386 ரூபாவாகும். அத்துடன் 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 12 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. உமா ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்பட்டதாக மண் சரிவுகளோ அல்லது பிரச்சனைகளோ இதுவரை பதிவாகவில்லை என மின்சக்தி மற்றும் பலுசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக சந்திப்பிலேயே மின்சக்தி மற்றும் பலுசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் VIP முனையத்திற்கு அருகில் விமானப்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக இயங்கியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு 11 மணிக்கும் இடையில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த விமானப்படை சிப்பாய் தண்ணீர் அருந்த ஓய்வு பகுதிக்கு சென்றபோது அவரது துப்பாக்கி கீழே விழுந்து தோட்டா வெளியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது துப்பாக்கியில் இருந்து வெளியான தோட்டா அருகில் இருந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் தாக்கியிருந்தது. நுவரெலியாவில் உள்ள ஸ்கிரேப் தோட்டத்தில் 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உண்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். கடந்த 25ஆம் திகதி பாட்டி வீட்டில் இல்லாத வேளையில் மாணவி பாட்டி பயன்படுத்திய இந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டு மயக்கமுற்றுள்ளார். இதையடுத்து சிறுமி அயலவர்களின் உதவியுடன் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 27ஆம் திகதி உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமியின் தாயார் சிறுவயதில் உயிரிழந்த நிலையில் தந்தை வேறொரு பெண்ணை இரகசியமாக திருமணம் செய்து கொண்டு நானோயா பிரதேசத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இருப்பினும் குறித்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாததால் நுவரெலியா போலீசாரின் உதவியுடன் தந்தையை தேடி பிரேத பரிசோதனையின் பின் சடலம் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழ் சிறுபோக செய்கைக்காக அனுமதிக்கப்பட்ட சின்னக்காடு கமக்கார அமைப்பு பகுதியின் 15 ஏக்கர் நிலப்பரப்பு எந்தவிதமான அறிவித்தலுமின்றி நிறுத்தப்பட்டுள்ளது. நெல் விதைப்பதற்காக காணியை தயார்படுத்தியிருந்த நிலையில் இன்றைய தினம் சினக்காடு கமக்கார அமைப்பினரும் இரணைமடு சம்மேளனமும் இணைந்து பயிர்ச்செய்கையை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக பயிர்ச்செய்கைக்காக நிலத்தை தயார்படுத்தி வைத்திருந்த விவசாயி பாதிக்கப்பட்டுள்ளார். இரணைமடு குளத்தின் கீழ் இவ்வாண்டு சிறுபோக செய்கைக்கு தீர்மானிக்கப்பட்ட சின்னக்காடு கமக்கார அமைப்பின் கீழ் உள்ள பகுதியொன்றில் உள்ள 35 ஏக்கர் காணி பயிர்ச்செய்கைக்காக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் 2 மே தின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு மே தினம் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் 2 இடங்களில் நடைபெறும் இருவேறு கட்சிகளின் மே தின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார்.
இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று நாளை காலை 19 மணியளவில் கொட்டகலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் முதலாவதாக கலந்து கொள்ள உள்ளார். இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து அறிவிப்பொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொலம்பியாவில் இராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 9 வீரர்கள் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சண்டா ரோரா நகராட்சியில் முகாமிட்டுள்ள இராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொருட்களை இறக்கிவிட்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளதுடன் இதில் இருந்த 9 வீரர்கள் பலியாகியுள்ளனர். புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானமானது தரை கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்ததாகவும் பின்னர் சாண்டா ரோசா நகராட்சிக்கு அருகில் விபத்துக்குள்ளானதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்து குறித்து கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இராணுவ வீரர்களுக்கு பொருட்களை வழங்கிவிட்டு திரும்பிய போதே இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.